பொருத்தம். இந்த சிறு பெண்ணை அங்க பார்த்தேன், மின்னல் திறந்தது அது பார்த்தேன். இந்த தொட பெண்ணை அங்க பார்த்தேன், உன்னிறத்தில் மட்டும் நான் பார்த்தேன். நம்ம எல்லாருமே வாழ்க்கையோட வேகத்துல ஓடிட்டு இருக்கோம். எல்லாரோட மனசுல சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட காலத்துல உங்க மனசுல இருக்கிற உங்க மனைவியோ, உங்க மனைவி மனசுல இருக்கிற நீங்களும் சந்திச்சா எப்படி இருக்கும்? இதுதாங்க ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. ஆஹா என்ன பொருத்தம். இன்னைக்கு நம்ம ஷோல உங்களுக்கு பிடிச்ச நிறைய செலிபிரிட்டி கப்பிள்ஸ் வர போறாங்க. So let's welcome முல்லை and சித்ரா. மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூர தெரியும் வானம் மீது பட்டாவில் இழுத்தாய், என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய்? ஹோ வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். ஹலோ முல்லை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சித்ரா வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. கொஞ்ச நேரம் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கலாம். எப்பவுமே கூட தானே இருப்பீங்க. உங்களோட பேர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது உங்களோட சொந்த பேரா? சொந்த பேர் இல்லைங்க மேடம், வாடகைக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன். வாடகைக்கா? அது இல்லைங்க மேடம், என்னோட பேர் வந்து தனசேகரன். ஓகே. ஆனா தமிழ் லிட்ரேச்சர் படிச்சதுனால 5 திணைகளை ஒண்ணு முல்லைன்னு சேர்த்துக்கிட்டேன். மீடியாவில் எல்லாருமே முல்லை முல்லைன்னு கூப்பிட்டு ரொம்ப ரீச் ஆனதால அதே வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம தமிழ் மேல எனக்கு ரொம்ப ஆர்வம்ன்றதுனால ரொம்ப டிஃபரெண்டா ரொம்ப நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச்டு மேரேஜ். அதுக்கப்புறம் லவ் நடந்ததா? அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இருந்தது. மேரேஜ் இப்ப வெளியே வருது, சும்மா நைஸா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுதான் நான் கேட்டேன். சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க ஷோக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குங்க. சொல்லுங்க மேடம். இங்க வந்த கப்பலுக்கு திருப்பி அவங்க கல்யாணம் பண்ணி வச்சு பாக்கணும்ன்றது. அதே பொண்ணு தானே இல்ல வேற ஏதாவது பொண்ணு வச்சிருக்கீங்க? ஆப்ஷனே இல்லைங்க. அப்போ ஓகே. ஏங்க நீங்க இவங்க கேக்குறாங்க, ஏதோ ஆப்ஷன் வேணுமா? குடுக்கலாமாங்க இல்ல அடி குடுக்கலாமா? அடி கொடுக்கலாம். அடி குடுக்கலாம். அடி வேணுமா? மாலையை மாத்திக்கிறீங்களா? மாலையை மாத்திட்டு போயிடும், அது மரியாதையா போயிடும். சோ மாலையை மாத்திக்கிறீங்களா? ஓகே. அடுத்து வர போற செலிபிரிட்டி கப்பிள் அங்காடி திரு சிந்து அண்ட் நாகேந்திரன். என் நெஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊடுற விசிலு, குமிச்சி கொண்டா போட்டு கூவுற குயிலு, என் தண்டவாளம் கண்டமாக ஓட்டுற ரயிலு. சிந்து, ஹாய் நாகேந்திரன், வாங்க. வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிந்து? மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். நாகேந்திரன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. வாவ், ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம். உங்க படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும். தேங்க் யூ மேடம். எங்களோட ட்ரெடிஷன் ஒன்று இருக்குங்க. இங்க வந்த கப்பிள்ஸ் திருப்பி கல்யாணம் பண்ண வச்சு பார்க்கணுன்ற எங்களோட ஆசை.
எங்களுக்காக மாலையை மாத்திக்கிறீங்களா? கண்டிப்பா. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன் தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா. என்ன ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் மேரேஜ் வந்து ஊரில் தான் நடந்தது, மதுரையில். இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடல. இப்போ இந்த ஷோ மூலியமா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க இல்லையா, அது ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுது வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? நான் தான். ஓ, நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணீங்க. உடனே நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா எப்படி? இல்லை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்கன்றாங்க, இவங்க இல்லைன்றாங்க. என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்க. கொஞ்சம் பிகு பண்ணேன், அப்புறம் ஓகே சொல்லுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்து. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா. அடுத்து வரப்போறது முரளி கிருஷ்ணன் அண்ட் ஆர்த்தி. கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தே கண்ணில் சுடும் வெயில் காலம் முன்னென்றும் குளிர் பனி காலம் அன்றில் அடைமழை காலம் இனி அருகினில் வசப்படும் சுகம் சுகம். ஹாய் ஆர்த்தி, how are you? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. முரளி கிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆஹா என்ன பொறுத்தம். தேங்க்யூ. சோ உங்களுக்கு என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். ஓகே, யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? நான் தான் ப்ரொபோஸ். நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணீங்க. எங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? எதை பார்த்து நீங்க அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஹோட்டல்ல பார்த்தேன். ஹோட்டல்ல பாத்தீங்களா? ஓகே. அப்படியே சும்மா கலாய்ச்சேன். ஹோட்டல்ல கலாய்ச்சிங்களா? எப்படி கலாய்ச்சீங்க சொல்லுங்க. அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ஓகே. நான் ஆப்போசிட் டேபிள் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. சோ அப்பா அம்மாவோட உட்கார்ந்து உங்களை அப்படியே சைட் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. நான் இட்லி சாம்பார் சாப்பிட்டு இருந்தேன். பார்த்த உடனே எப்படியும்பேன். ஓகே. நீங்க என்ன பண்ணீங்க? ஐ ஜஸ்ட் டர்ன் மை ஃபேஸ். நீங்க வந்து அப்படியே மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டீங்களா? ஓ, ஓகே. திரும்ப எப்படின்னு திரும்பிட்டாங்க. ஓகே. அப்புறம் தேர்ட் டைம் அப்படி பேசி பார்த்துட்டு இருந்தாங்க. டப்புன்னு இட்லி பிளேட் எடுத்து நேரா பக்கத்துல போயிட்டு அவங்க பக்கத்துல போயிட்டீங்களா? என்னாச்சு? இறங்கிருச்சு. ஒரு நிமிஷம். ரிமைனிங் வந்து நான் உங்க வைஃப் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறேன். எப்படி இருந்தது உங்களோட ரியாக்ஷன்? I cannot say in the words. பயந்துட்டீங்களா? Yeah. ஓகே. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. பின்னாடி சர்வர் இருந்தாரு. நான் ஆக்சுவலி அது பிளான் பண்ணி தான் போனேன். அவங்க கிட்ட போய் சார் போற மாதிரி போய் பின்னாடி வெயிட்டர் கிட்ட போயிட்டீங்களா? வெயிட்டர் கிட்ட போய் சாம்பார் தீந்துச்சு சேஃப் தான், எவ்வளவு நேரம் கேட்கறது, சீக்கிரம் கொண்டு வா அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டு பார்த்தேன். சிரிச்சிட்டேன் அப்படி. சோ ஓகே, எங்களை பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சோ எவ்வளவு வருஷம் லவ் பண்ணீங்க? 2 years. வீட்ல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல தூக்கிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணேன். தூக்கிட்டு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்களா? ஆஹா, எல்லாரும் இவ்வளவு ஒண்ணுலங்க, தூக்கிட்டு போயிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு இல்ல அப்படியே கேஷுவலா தான். எப்படி அப்படி தூக்கிட்டு போனீங்களா? காமிங்க எப்படி தூக்கிட்டு போனீங்கன்னு. இப்ப கஷ்டம். ட்ரை பண்ணுங்களேன் எங்களுக்காக, அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்மளோட ட்ரெடிஷன், இங்க வந்த கப்பிள்ஸ் எப்படியும் அவங்க அப்பா அம்மா அவங்களோட கல்யாணம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால திருப்பி நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்காக மாலையை மாத்திக்கிறீங்களா? ஓகே. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கேட்டுருச்சு, மேடம் கருத்துருச்சு மாறி. நம்ம ஆஹான்னு பொறுத்தத்துல மொத்தம் 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன். ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. உங்க 3 பேருக்கு ஒரு கார்டு கொடுக்க போறேன். சோ நீங்க 3 பேரும் உங்க வைஃபுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுத போறீங்க. சோ நீங்க எழுதுறத வச்சு உங்க வைஃப் எப்படி கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு பாக்குறதா இந்த ரவுண்ட். ஆனா நீங்க வந்து உங்களோட பேரோ இல்ல உங்களோட வைஃபோட பேரை வந்து நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது. சிம்பாலிக்காவும் நீங்க காமிக்க கூடாது. ரெடியா? ஓகே.
லேடிஸ் வாங்க. இந்த 5 கார்டுல உங்க ஹஸ்பண்ட்ஸ் உங்களுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காங்க. அவர் எழுதுனதே இல்லையே. அவர் எழுதுனதே இல்ல. ஆனா நாங்க வந்து அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுத வச்சிட்டோம். ஓகேயா? அவங்க கையெழுத்து உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கும் தெரியுமா? அதை வச்சு கரெக்டா கண்டுபிடிப்பீங்களா இல்லையா பார்க்கலாமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஒருவேளை தப்பா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 0 பாயிண்ட்ஸ், கண்டுபிடிக்கலன்னா கூட 0 பாயிண்ட்ஸ். ஸோ இங்க வந்து 2வது ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் இல்ல. கரெக்டா கண்டுபிடிப்பீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இதுல என்னன்னா இவங்க 3 பேருமே லவ் லெட்டர் எழுதிருக்காங்க. கூட வந்து நாங்க 2 கார்டை சேர்த்துட்டோம். 5 பேரோட லவ் லெட்டர் இருக்கு. இந்த கையெழுத்து வந்து யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கையெழுத்து யாருதுன்னு இல்ல, உங்க ஹஸ்பண்டோட கையெழுத்து எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஓகே மேம். உங்களுக்கு பாருங்க, இந்த 5 பேர்ல யார்? ஒரு கடிதம் எழுதினே, என் உயிரை அனுப்பினே, அந்த எழுத்தின் வடிவிலே அவசரப்பட்டு வேற ஏதாவது சொல்லிடாத. காதலி சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. என்னை காதலி. ரெடியா? சாயிரம், தப்பா இருந்தாலும் மாமா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ. ஏன்னா கையத்தை நான் பார்த்தது இல்ல. ஓகே, இதான் இருக்குதான் அண்ணி நீங்க நினைச்சிருக்கீங்க. ஓகே, இதை வந்து நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவேன். அது ரைட்டா இல்லையா, அவங்க எழுதுது அதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏங்க இப்படி இப்படி நடந்தா this is my husband's அப்படினுட்டாங்க. சோ கிளியரா இருக்கீங்களா? கண்டிப்பா நான் பார்க்கல. சோ இது உங்க ஹஸ்பண்டோட கையெழுத்து. நான் அதுதான் சொன்னேன், படிங்க. அவங்க எழுதிக்கிறத வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். இது உங்க ஹஸ்பண்டோட கையெழுத்து நீங்க சொல்றீங்க, பார்க்கலாம். நாகேந்திரன், அந்த லவ் லெட்டர் கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். பிரி ஒன்றை சந்தித்தேன், நீ இல்லாத நம் இல்லத்தில், நீ மட்டும் இல்லை நானும் தான், உன்னோடு என்னை கொண்டு சென்றாய், நம் உலகம் காத்திருக்கிறது நம் இல்லத்தில். ரிசல்ட் நான் சொல்லல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எழுந்தது அதா இல்லையான்னு பார்க்கலாம். முல்லை நீங்க படிங்க. உன்னை பார்த்த முதல் நாளே எனது மனதில் முத்திரை பதித்தவளே, அதனால் எனக்கு தொலைந்தது நித்திரை, தென்றலாய் எனது இல்லத்தில் என்றும் நீ வருவாயா. சூப்பர். ஓகே, முரளி கிருஷ்ணா நீங்க படிங்களேன். என் இனிய இதயமே, உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். என் குழந்தைத்தனமான காதலியே, நான் உன்னுடன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டுமென ஆசைப்படுகிறேன். இப்படிக்கு உன் இனிய இதயம். வாவ். முல்லை, இது நீங்க எழுந்த கவிதைதா? ஆமாங்க மேடம். நீங்க 2 பேரும் கரெக்டா கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு கண்டுகொண்டேன் இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். கண்ணே உன் காலடி மண்ணை திருநீர் போலே நான் அள்ளி பூசிடுவேனே என் நெஞ்சின் மேலே. ஆர்த்தி, நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஷூர். அவங்க தான் எழுதிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமா? முரளி சொல்லுங்க. நீங்க தான் எழுதிருக்கீங்களா? எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க நீங்க? ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு நல்லா தெரியுமா? வாவ். ஓகே, நீங்களும் கரெக்டா சொன்னதால ஆர்த்தி அண்ட் முரளி உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். அன்பே என் ஆலயம் என்று உன் வாசல் தேடி அன்றாடம் நான் வருவேனே தேவாரம் பாடி. நாகேந்திரன், அது நீங்க எழுதுதானே? இல்ல மேடம். நீங்க தப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாங்க, நீங்க எழுந்தது எதுன்னா உங்களுக்கு காமிங்க. அவங்க பக்கத்துல இருந்து அதை அவங்களுக்கு படிச்சு காமிங்களேன். சாரி மாமா. நான் பார்த்த கவிதை நீ, கவிதை எழுதுவதால் கவிஞன் அல்ல நான், கவிதையே உன்னை எழுத கவிதைக்கும் ஆசை வரும். ரொம்ப நல்லா எழுதிருக்காங்க. சோ இப்ப பாத்துக்கோங்க, இதுதான் அவங்களோட கையெழுத்து. எங்கனாலும் நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல ஸ்கோர் இல்ல, ஏன்னா நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. பரவாயில்ல. பட் அவங்களோட கையெழுத்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம் தானே? இல்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்பவே நல்லா முடிஞ்சிச்சு. சிந்துக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட கையெழுத்து தெரியாம இருந்தது. இப்ப நம்ம ஷோ மூலியமா அதையும் தெரிஞ்சிச்சு. சோ ரொம்ப சந்தோஷம் தானே சிந்து?
இப்போ எங்க யாரோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தாலும் அவங்களோட ஹஸ்பண்டோட ஹேண்ட் ரைட்டிங் எதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுவாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ரெண்டாவது ரவுண்ட், நீ பாதி நான் பாதி. இது ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். நீ பாதி நான் பாதி. ஆரம்பிக்கலாமா? முல்லை அண்ட் சித்ரா வாங்க. எங்களோட ஒரு சின்ன ட்ரெடிஷன் இருக்கு, அது எங்களுக்காக செய்றீங்களா? சரி மேடம். நம்மளோட ரவுண்ட் நீ பாதி நான் பாதி. ஆரம்பிக்கலாமா? போலாம் மேடம். ஒவ்வொரு கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் அப்படியே நீங்க வந்து கிட்ட ஆயிடுவீங்க. சித்ரா, உங்களுக்கான கேள்வி, உங்க வீட்டுல குழந்தைங்களோட யார் அதிகமா நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அவங்களோட அம்மாவும் என்னோட அம்மாவும். சோ நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அதுதான் மேடம் எழுதிருக்கேன். ரெண்டு பேரோட அம்மாவும் எழுதிருக்கேன். 2 பேரோட அம்மாவும் கரெக்டா எழுதிருக்கீங்க. சோ இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னதால உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். விசில் அடிச்சதுல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. முல்லை, உங்களுக்கான கேள்வி, உங்களோட பேண்ட் சைஸ் என்ன? 2 சைஸ் போடுவேன். எதை எழுதிருக்காங்க தெரியல. 34 மேடம். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? 34. அதே 34 தான் எழுதிருக்காங்க. இல்ல, நான் 32 போடுவேன். ஆனா இப்ப காமனாச்சன் நல்ல வேளை காப்பாத்திட்டேன். ஆஹா, ஓகே. சோ உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். அப்படிதான். 4 क्वेश्चन அப்படியே நெருங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தெரியலங்களா? சித்ரா, உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கு சென்னை பிடிக்குமா இல்ல உங்களோட சொந்த ஊர் பிடிக்குமா? சென்னை தான் பிடிக்கும். சென்னை தான் பிடிக்குமா? இவர் என்ன தெரியுமா எழுதிருக்காரு? விட்டுருங்க, உடைக்க வேணாம், விட்டுருங்க. என்ன எழுதிருக்கீங்க அது சொல்லுங்க, உங்க வைஃப் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட மானம் கப்பல் ஏறதுல நான் விரும்பல, விட்டுருவோம். அதாவது மேடம், நான் என்ன எழுதுனேன்னா அவங்க ஊர் இல்லைன்னா வேங்கவாசல்னு எழுதுனேன். ஆனா வேங்கவாசலும் சென்னையில தான் இருக்கு. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். வேங்கவாசலும் சென்னையில தான் இருக்கு. சென்னையா காஞ்சிபுரமா? அது இல்ல, ஐயோ, நான் வேணா கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு நான் சென்னை மேப்பே வாங்கிட்டு வரேன். வேங்கவாசல் சென்னை 73. அது சென்னை தான். அவங்க ஊர் வேங்கவாசல்னால நீங்க கரெக்டா எழுதுனால உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். தேங்க் யூ மேடம். ஓகே. உங்களுக்கான क्वेश्चन சொல்லுங்க. நீங்க உங்க வைஃப் கிட்ட அடிக்கடி சொல்ற பொய் என்ன? குளிச்சிட்டேன்னு கேட்பாங்க. ஆமா, இன்னைக்கு குளிச்சிட்டேன்றேன், பொய் சொல்றேன். குளிச்சிருக்க மாட்டீங்க. ஆமா. ஓகே. ஆனா உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க, என்ன சொல்லிருக்கீங்க? பொய் பேச மாட்டாருன்னு என் வீட்டுக்காரர் பொய்யே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்கிட்ட எப்பவுமே பொய் பேச மாட்டாரு. சரி, இந்த கேள்விக்கு தப்பான ஆன்சர்னால பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்த கேள்விக்கு போலாமா? ஓகே. சித்ரா, உங்களுக்கான கேள்வி, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? என்ன எழுதுனே மறந்துட்டேன். நான் சொல்லுவா என்ன சொல்லிருங்க மேடம், ப்ளீஸ். வாக்கிங் சரியா போக மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க. என்ன அது கேட்டு பாருங்க. வாக்கிங் போனோம்னுவாங்க. அது நைட்டு ஷூட்டிங் லேட் ஆகி போச்சுன்னா தூங்கிடுவேன். அன்னைக்கு அந்த மாதிரி டைம்ல நானே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சாதாரணமா இருக்கிறப்போ கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு போங்க, வாக்கிங் போனா போக மாட்டேன். அவங்க கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. இப்போ வந்து தெரிஞ்சிச்சா என்ன பிடிக்காது எது என்னன்னு? முல்லை, உங்களுக்கான கேள்வி, காலையில் நீங்க எந்திரிக்கும் போது நீங்களே எந்திரிச்சிடுவீங்களா இல்ல உங்க வைஃப் உங்களை எழுப்பி விடுவாங்களா? நானே தான் எந்திரிப்பேன் அப்படின்னு போய் சொல்ல விரும்பல. ஓகே. அவங்க தான் எழுப்பி விடுவாங்க. அவங்க தான் எழுப்பி விடுவாங்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? நீங்க தான் எழுப்பி விடுவீங்க. சோ கரெக்ட். சோ இந்த கேள்விக்கு 10 பாயிண்ட்ஸ். थैंक यू. 2 கேள்விக்கு தப்பான பதில் சொன்னீங்க. நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். थैंक यू மேடம். நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பெலூன் உடைக்கலாம். அடுத்து வர போற கப்பல் நாகேந்திரன் அண்ட் சிந்து. எங்களோட ட்ரெடிஷன் பார்த்திருப்பீங்க. சோ நாகேந்திரன், எங்களுக்காக உங்க வைஃபுக்கு பொட்டு வச்சிடுறீங்களா? கண்டிப்பா.
நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாம்மா. சிந்து, இது உங்களுக்கான கேள்வி. நாகேந்திரன், உங்களுக்கான கேள்வி. உங்க பர்ஸ்ல மேரேஜுக்கு முன்னாடி யாரோட போட்டோ வச்சிருந்தீங்க? நான் பர்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? பர்ஸே யூஸ் பண்ண மாட்டேன். பர்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கரெக்டா எழுதிருக்காங்க. கரெக்டான பதில் சொன்னதால 10 பாயிண்ட்ஸ். சிந்து, உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்ல யார் ரொம்ப நேரம் தூங்குவாங்க? ஏன் அவ்வளவு சிரிக்கிறீங்க? நான் தான். நீங்க தாவா? நீங்க என்ன எழுதிருக்கீங்க? என் ஒய்ஃப். உங்க வைஃப் என்ன? 10 பாயிண்ட்ஸ். நாகேந்திரன், உங்களுக்கான கேள்வி. லாஸ்டா முடிஞ்ச அவங்க பர்த்டேக்கு உங்க வைஃபுக்கு நீங்க என்ன பிரசன்ட் கொடுத்தீங்க? சாரி. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? சாரி அண்ட் சல்வார். சாரி அது and வந்து silver. சாரி வந்து சல்வாராவும் போட்டுக்கலாம், சாரியாவும் போட்டுக்கலாம். நீங்க சாரின்னு கரெக்டா எழுதிருக்கீங்க. அதனால 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துருங்க. லேட் பண்ணாதீங்க. சிந்து, உங்களுக்கான கேள்வி. நீங்க வீட்ல அடிக்கடி சமைக்கிற சமையல் என்ன? மீன் குழம்புமா? மீன் குழம்பு. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? மீன் குழம்பு. மீன் குழம்பு. வா, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மீன் குழம்பு ரொம்ப நல்லா பண்ணுவோம். நல்லா வைப்புங்க. அவங்க வந்து அடுத்த தடவை நீங்க மீன் குழம்பு செய்யும் போது என்ன கூப்பிடுங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகே ஓகே. கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னதால உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். கிட்ட வந்துருச்சு. வந்துட்டீங்க. ஓகே. நாகேந்திரன், உங்களுக்கான கேள்வி. உங்க மேரேஜ் சாப்பாடுல என்ன ஸ்பெஷலா இருந்தது? பிரியாணி போட்டோம், வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் வந்து கேசரி போட்டோம். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அதேதான். அதே வெஜிடபிள் பிரியாணியும் கேசரியும் எழுதிருக்கீங்க. அதனால இந்த கேள்விக்கும் 10 பாயிண்ட்ஸ். ரொம்பவே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே சிந்து, இப்ப லாஸ்ட் கேள்வி பார்க்கலாமா? கண்டிப்பா. சிந்து, உங்களுக்கு கோலம் போட வருமா? போடுவோம். அதாவது ரொம்ப பெரிய கோலம் போட மாட்டேன். ஓகே. பெயிண்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன். பண்ணுவீங்க. ஓகே. கோலம் கோலம் போடுவீங்க. போடுவீங்க. ரங்கோலிலாம் நல்லா போடுவீங்க. ஓகே. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? என்ன எழுதிருக்கீங்க? கோலம் போடுவாங்க. போடுவாங்க. அவங்க கரெக்டா எழுதிட்டாங்க. சோ 10 பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். நீங்க நினைச்ச மாதிரி அந்த விட்ட பாயிண்ட்ஸ் நீங்க புடிச்சிட்டீங்க. வாவ், சூப்பர் மாமா. நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க போய் எடுத்து உட்காருங்க. தேங்க்யூ. அடுத்தது முரளி கிருஷ்ணன் அண்ட் ஆர்த்தி. வாங்க. சார், எப்படி ஃபீல் பண்ணீங்க ஆர்த்தி? That's nice. தேங்க்யூ. ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? எஸ். ஆர்த்தி, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் மீடியால இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்குமா? நீங்க என்ன எழுதிருக்கீங்க? பிடிக்கும் தான் எழுதியிருக்கேன். பிடிக்கும்னு அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. சோ 10 பாயிண்ட்ஸ். முரளி, உங்களுக்கான கேள்வி. நீங்க தினமும் வாக்கிங் போவீங்களா? ஆமாம், ஜாகிங் போவேன். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? Exercise, walk, gym. எல்லாமே செய்வாங்கன்னு இவங்க எழுதிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது கரெக்ட், நீங்க சொன்னதும் கரெக்ட். அதனால 10 பாயிண்ட்ஸ். ஆர்த்தி, உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனைன்னா முடிவெடுக்கிறது யார்? He takes a decision. அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன எழுதிருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து எடுப்போம். 2 பேரும் சேர்ந்து தான் எடுப்போம்னு எழுதிருக்காங்க. ஸோ தப்பாயிடுச்சு. இந்த கேள்விக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே முரளி, உங்களுக்கான கேள்வி. உங்க வைஃபோட புடவை கடைக்கு நீங்க போயிருக்கீங்களா? ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கேன். பரவாயில்ல இல்லை எல்லாம் ட்ரெஸ்ஸஸ் அவங்க வாங்கும்போது நீங்க போயிருக்கீங்க. ஓகே. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? வருவாங்க. வருவாங்கன்னு எழுதிருக்கீங்க. ஸோ கரெக்டா எழுதிருக்கீங்க. ஸோ 10 பாயிண்ட்ஸ். ஆர்த்தி, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்டோட லட்சியம் என்ன? டைரக்ட் பண்ணும் ஆசையாக இருக்கான்.
டைரக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசையா இருக்கு. அவர் என்ன எழுதிருக்காரு தெரியுமா? அவங்ககிட்டே தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் அவங்களோட லட்சியம் அப்படின்றது. நல்ல லட்சியம். தேங்க்யூ. ஓகே, ஆனா கேள்விக்கு ராங் பதில் வந்து தப்பானதுனால 10 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. முரளி, உங்களுக்கான கேள்வி. நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் என்ன? பப்பாயா. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? பப்பாயா. அதே பப்பாயா தான் எழுதிருக்கீங்க. ஸோ 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டானோ. ஸோ அதான் 10 பாயிண்ட்ஸ். 2 கேள்விக்கு தப்பான பதில் சொன்னதுனால நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். நான் போட்டிருந்த இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே 0922220027 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நாப்டால் மூலியமா நீங்களும் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம். 2 ரவுண்டுமே சூப்பர்வா போச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் பத்தி இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. 3வது ரவுண்ட் என்ன தெரியுமா? காதல் சடுகுடு. இது ஒரு ஆக்டிவிட்டி ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு கேமை விளையாடுவீங்கன்னு நாங்க பார்க்க போறோம். 3 பேருக்குமே ஒரே கேம் தாங்க. 1 மினிட் கொடுப்போம். அந்த 1 நிமிஷத்துல நீங்க எப்படி அந்த கேமை விளையாடுவீங்க அதை வச்சு நாங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்போம். காதல் சடுகுடு விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு மேடம். முல்லையன் சித்ரா வாங்க. நம்ம கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட இன்னொரு குட்டி ட்ரெடிஷன் இருக்கு. அது செய்ய நீங்க ரெடியா இருக்கீங்க? நீங்க உங்க வைஃபுக்கு வளையல் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? வளையல் வாங்கி கொடுத்துருக்கேன். போட்டு விட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அதை நாங்க செய்ய வச்சிடுறோம். சொல்லுங்களேன், என்ன இப்படி சைலண்டா இருக்கீங்க? அவர்கிட்ட ஏதாவது சொல்லுன்னு கேட்காதீங்க மேடம். எதுவுமே இல்லாம 3 மணி நேரம் பேசுவாரு. இந்த எபிசோடே 1 மணி நேரம் தான். அதான் என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சலாம் மேடம். ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. நீங்க இந்த பேண்ட் அப்படி போட்டுக்கிட்டு இந்த ஹார்ன்ஸ் வழியா புல் பாத்திருக்கீங்க இல்லையா, அந்த பெலூனை உடைக்கணும். அவ்வளவுதான். ரெடியா இருக்கீங்களா? ஒரு பெலூன் உடைச்சிங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். 1 நிமிஷத்துல எவ்வளவு பெலூன்ஸ் உடைக்கிறீங்க அவ்வளவு பாயிண்ட்ஸ். ரெடியா? ரெடி. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். ஓகே. வாங்க, வேகமா. டைம் போகுது. அடுத்தது நீங்களும் பிரஷர் கொடுக்கணும். 3 சீக்கிரப்பா. 4 45 செகண்ட் இருக்கு. வா வா வா. நான் வீட்ல மட்டும் நல்லா சண்டை போடுவேன். நல்லா பிரஸ் பண்ணு. 6 37 இன்னும் 30 செகண்ட் இருக்கு. இங்க வா வா வா. இங்க அப்படி அப்படி. உங்க வீட்டுக்கார மேல இருக்கிற கோவத்தை காமிங்க. நல்லா வேகமா அழுத்தணும். தலையில போட்டு அப்படி. என்னப்பா நீ? 10 செகண்ட். 10 செகண்ட் தான். என்ன வேகமா வா. 5 இது அதை விட்டு 4 2 1. எங்க லாஸ்ட் 10 செகண்ட்ல டக்கு டக்குன்னு ஓடிச்சீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த எப்படி உடைக்காதனே அது மைண்ட்ல வரல. நீங்க உடைக்கும் போதே நான் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன். 20 பெலூன் உடைச்சிருக்கீங்க. காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். அடுத்ததாக சிந்து அண்ட் அவரோட மாமா வாங்க. உங்க உயிருக்குயிரான மாமா உங்களுக்கு வளையல் போட்டு விட்டு இருக்காரு. எப்படி இருந்தது உங்களோட ஃபீலிங்? இது வரைக்கும் வளையல் போட்டது இல்லை மேம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டாங்க. ரொம்ப ஃபீலா இருந்தது. நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். ஆமாம், சீக்கிரம் வா. ஓகே. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. ஆஹா, 50 செகண்ட். இப்படி இங்க பேக் இருக்கு. முன்னாடி போமா.
முன்னாடி இங்க நிறைய இருக்கு. செகண்ட் இருக்கு. சிந்து பார்த்து குத்துங்க. நீங்க எங்கேயோ குத்துடுவீங்க பாவம். அவங்க கை கண்ணு இன்னும் குத்துடும் போல இருக்கு. இங்க வா, முன்னாடி வாமா. மேல ஓடிக்க போலாம். முன்னாடி வா, முன்னாடி போ. ஓட. கையை வச்சு உடைக்க கூடாது. கலன் மாட்டீங்க. ஓவர். இது கண்ணுல குத்துற மாதிரி கண்ணு குத்துற மாதிரி இருக்கு. எவ்வளவு பெலூன்ஸ் உடைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல மேம். 28 பெலூன்ஸ் உடைச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 280 பாயிண்ட்ஸ். அடுத்ததாக முரளி கிருஷ்ணா அண்ட் ஆர்த்தி வாங்க. எங்களோட ட்ரெடிஷன், எங்களுக்காக நீங்க வளையல் போட்டு விடுறீங்களா? உங்க மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்தது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்காது இல்லையா? இல்ல இல்ல. சோ எப்படி இருந்தது உங்களோட ஃபீலிங்? நல்லா இருந்தது. சோ நம்ம காதல் சடுகுடு கேம் ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ. இன்னும் 46 செகண்ட்ஸ் இருக்கு. Come here, friend. பின்னாடி நிறைய இருக்கு ஓடிங்க. 25 செகண்ட் இருக்கு. இன்னும் 20 செகண்ட் இருக்கு. செகண்ட் இருக்கு. 9 8 7 6 5 4 3 2 1. டைம்ஸ் அப். எவ்வளவு பெலூன் உடைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியாது. ஒரு கெஸ். தெரியாது. 29 பெலூன்ஸ் உடைச்சிருக்கீங்க. காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 290 பாயிண்ட்ஸ். கில்லரா இருக்கீங்க. 3 ரவுண்டுமே நான் ரசிச்சேங்க. நீங்களும் அங்க உட்கார்ந்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4வது ரவுண்ட் இருக்கு தெரியுமா? சிச்சுவேஷன் ரவுண்ட். கேள்விக்கு என்ன பதில். இந்த ரவுண்ட் தான் வந்து வின்னரை வந்து டிசைட் பண்ண போகுது. என் கேள்விக்கு என்ன பதில்? கேள்விக்கு என்ன பதில்? இது ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் ரவுண்ட். உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்போம். அதே சிச்சுவேஷனை வந்து நாங்க ஆடியன்ஸ் கிட்ட கூட கொடுத்துருக்கோம். 4 பதில் இருக்கு. நீங்க சொல்ற ஆன்சரும் அவங்க சொல்ற ஆன்சர் ஃபர்ஸ்ட் லெவல் இருந்ததுன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். 2வது லெவல் இருந்ததுன்னா உங்களுக்கு 75 பாயிண்ட்ஸ். 3வது லெவல் இருந்ததுன்னா 50, 4வது லெவல் இருந்ததுன்னா 25. சோ கேள்வி ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு ஆரம்பிக்கலான்றதுக்காக இருந்தேன். ஐயோ சொல்லுங்க. Can I come there? Please come here only. சரிபட்டு வருமா? அதை மட்டும் சொல்லு. இல்ல முடியாது, சுத்தமா சரி வராது. என்னது? காதலோட சின்ன தாஜ்மஹால் மேடம். இந்த தமிழ்நாட்டோட மக்களோட சின்ன நீங்க மேடம். அதனால சூப்பரான ஒரு படம் அமராவதி படத்துல உங்க பாட்டு ஒண்ணு இன்னைக்கு கேட்டா கூட எவன் வேணா பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டை கேட்டா கூட தேவையில்லை. அந்த பாட்டுக்கு நீங்க டான்ஸ் ஆடுறீங்க மேடம். டான்ஸ் பண்ணணும் அவ்வளவுதான். வேற நீங்க எங்க 3 பேரும் அஜித்தா நினைச்சீங்க, இல்ல விஜயா நினைச்சீங்க, இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நினைச்சீங்க. நீங்க 3 பேரும் எங்களோட ஆடணும். ரெடியா? ஐயோ நாங்க தவமா தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே. காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே. இந்த பந்தம் இன்று வந்ததோ, 7 ஜென்மம் கண்டு வந்ததோ. உலகம்
போயிடலாமா? தாராளமா போலாம் மேடம். அதுக்கு முன்னாடி எங்களோட ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, அதை நீங்க செய்யணும். ஓகே, இங்க வாங்க. உங்க வைஃபுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? சத்தியமா வாங்கி கொடுக்க மாட்டேன் மேடம். ஏன்? அதாவது அந்த கிஃப்ட் மேல எனக்கு வந்து பழக்கமே கிடையாது, விருப்பமும் இல்ல. நான் கேட்க கூட சர்ப்ரைஸா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட சரி சரின்னு கேட்பாரு, அவ்வளவுதான். யாராவது கொடுத்தா வாங்கிப்பேன். ஓகே, எங்களோட ட்ரெடிஷன் ஆரம்பிக்கலாமா? உங்க வைஃப் பாருங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, எவ்வளவு வெட்கப்படுறாங்க. அவங்களோட ஆசை வந்து நிறைவேறிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா பாருங்க. அதான் கல்யாணத்தப்ப கூட அம்மியில தான் கால் வைக்க சொல்லுவாங்க, இங்க கூப்பிட்டு வந்து எங்க தொடையிலேயே கால் வைக்க சொல்றீங்க. சந்தோஷம், நல்லா இருங்க. அடுத்ததாக சிந்து அண்ட் அவங்களோட மாமா வாங்க. மனசுல ஏதோ திருப்பியும் புதுசா கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். நல்ல ஃபீல். அந்த குங்குமம், மாலை, பேங்கிள்ஸ், அந்த மெட்டி எல்லாமே போட்ட உடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்பவுமே இதே மாதிரி காதலிச்சுட்டே இருக்கணும்னு எங்களோட ஆசை. லைஃப் லாங்கா மேம்? லைஃப் லாங், அதுதான் எங்களோட ஆசை கூட. நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. அடுத்தது முரளி கிருஷ்ணா ஆர்த்தி வாங்க. உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ்னால ஐ டோன்ட் திங்க் இந்த ட்ரெடிஷன் எல்லாம் நடந்துருக்கும் உங்களோட. இது நடக்கல, பட் ரிசப்ஷன் வச்சாங்க. ரிசப்ஷன் வச்சாங்க, பட் ரிசப்ஷன்ல மெட்டி அந்த மேட்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்காது. எதுவும் இல்லை. தேங்க்ஸ் டு ஜிடிவி. தேங்க்யூ. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யா ஷூர். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கங்க. நம்ம கேமுக்கு போயிடலாமா? தாராளமா போலாம் மேடம். முல்லையன் சித்ரா, உங்களுக்கான கேள்வி. உங்க கணவரோட தம்பி வீட்டுல சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, சந்தோஷமா அவங்கள வரவேற்பீங்க. ஆப்ஷன் பி, கோவமா பேசி அவங்களோட சண்டை போடுவீங்க, ஏன் இப்படி பண்ணேன்னா. ஆப்ஷன் சி, எதுவுமே பேசாம நீங்க அப்படியே சைலண்டா இருந்துடுவீங்க. ஆப்ஷன் டி, மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி சம்மதிக்க வைப்பீங்க. ஆப்ஷன் டி மேடம், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி சம்மதிக்க வைப்பேன். ஷூரா? ப்ளீஸ் பண்ணிடலாமா? ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்க, அது எத்தனாவது பெர்சன்டேஜ்ல இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆப்ஷன் டி 31%, ஆப்ஷன் ஏ 22%, ஆப்ஷன் பி 23%, ஆப்ஷன் சி 24%. நீங்க சொன்ன பதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது சிந்து அண்ட் சிந்துவோட மாமாக்கு ஒரு கேள்வி. உங்க மனைவியோட அப்பா ரிட்டையர் ஆறாரு, அவருக்கு நிறைய பணம் வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, பணத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க. ஆப்ஷன் பி, அவரே கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் சி, மாமனார் கிட்ட பேசி உங்களோட தேவையை வந்து சொல்லுவீங்க. ஆப்ஷன் டி, உங்களுக்கு தேவையான பங்கை கேட்டு வாங்கிப்பீங்க. அவரே கொடுப்பாருன்னு காத்துட்டு இருப்பேன். அவரே கொடுப்பாருன்னு காத்துட்டு இருப்பீங்க. ஆப்ஷன் பிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாமா? 23%. ஆப்ஷன் ஏக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்க்கலாமா? 22%. ஆப்ஷன் சி 37%. ஆப்ஷன் டி 18%. நீங்க சொன்ன பதில் ரெண்டாவது இடத்துல இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 75 பாயிண்ட். முரளி ஆர்த்தி, உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்க ரிலேட்டிவ் வீட்ல வாடகைக்கு இருக்கீங்க, அடிக்கடி வாடகையை ஏத்துட்டே இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, வேற வீட்டுக்கு மாத்திட்டு போயிடுவீங்க. ஆப்ஷன் பி, வேற வழி இல்லாம பொறுத்துப்பீங்க.
ஆப்ஷன் சி நேரடியா பேசி பார்ப்பீங்க. ஆப்ஷன் டி கஷ்டமா இருக்குன்னா வாடகை கொடுக்காம நிறுத்தி வைப்பீங்க. வேற வீடு மாறிடுவேன். வேற வீட்டுக்கு மாறிடுவீங்க. ஷுவரா? எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு மாறிடுவீங்க. ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 14%. ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரியா நினைச்சிருக்காங்க, நம்ம சொந்தக்காரர் தானே அப்படின்னு. பார்க்கலாம். ஆப்ஷன் பி 34%. ஆப்ஷன் சி 29%. ஆப்ஷன் டி 23%. நீங்க சொன்ன பதில் 4வது இடத்துல இருக்கு. அதனால உங்களுக்கு 25 பாயிண்ட். 4 ரவுண்டுமே முடிஞ்சிச்சு. ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நாகேந்திரன் அண்ட் சிந்து உங்களுக்கான ஸ்கோர் 450. முல்லை அண்ட் சித்ரா உங்களுக்கான ஸ்கோர் 440. முரளி கிருஷ்ணா அண்ட் ஆர்த்தி உங்களுக்கான ஸ்கோர் 455. எல்லாம் சென்டர் ஸ்டேஜுக்கு வரீங்களா? இந்த ஹோல் ஷோல உங்களுக்கு என்ன பிடிச்சது சொல்லுங்க. உங்களை பிடிச்சது மேடம். இந்த ட்ரெடிஷ்னலா விஷயம் பண்ணீங்களா, அது ரொம்ப பிடிச்சது. இந்த ட்ரெடிஷன் விஷயம் விடும்போது நீங்க உங்க வைஃபை வச்சு என் கூட ஆடினீங்களே, அவங்க அடிக்கலையே? அவங்க வீட்டுக்கு போய் ஒரு கில்லு அடிச்சிருங்க. அதாங்க மேடம், ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் மேடம். நம்ம திட்டினா கூட காமெடி நினைச்சுக்கிறாங்க. எல்லாமே காமெடியா பண்றதுனால ஒரிஜினலாவே திட்டுவோம். ஆனா அவங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு காமெடி தான், போங்க போயிடுவாங்க. அது உண்மையா நடக்குது. அதனால இப்ப நான் எதை பண்ணாலும் அவங்க காமெடியா தான் பார்ப்பாங்க. சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்களா? ஓகே, நம்மளோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ஆஹா என்ன பொறுத்ததோட செகண்ட் ரன்னர் அப் சிந்து அண்ட் நாகேந்திரா. உங்களுக்கு ஜீ தமிழ் சார்பில் ஒரு பரிசு. ஆஹா என்ன பொறுத்ததோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் முல்லை அண்ட் சித்ரா. நம்ம ஆஹா என்ன பொறுத்ததோட வின்னர் முரளி அண்ட் ஆர்த்தி. மறுபடியும் 3 அழகான ஜோடிங்களோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சங்கவி.